Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். As we come around your word, speak to us through your word. Teach us, help us and strengthen us by your spirit. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக இப்போது கடந்து வருகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு போதித்தருளும், எங்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். In Jesus' precious name. Amen. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஆமென். We're going to read from Acts chapter 3 verses 1 to 11. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். Now Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. And a certain man, lame from his mother's womb, was carried, whom they laid daily at the gate of the temple, which is called Beautiful, to ask alms from those who entered the temple, who, seeing Peter and John about to go into the temple, asked for alms. And fixing his eyes on him with John, Peter said, "Look on us," gave them his attention, expecting to receive something from them. Then Peter said, "Silver and gold I do not have, but what I do have I give you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk." And he took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. So he, leaping up, stood and walked and entered the temple with them, walking, leaping, and praising God. And all the people saw him walking and praising God, and they knew that it was he who sat begging alms at the Beautiful gate of the temple, and they were filled with wonder and amazement at what had happened to him. Now as the layman who was healed held on to Peter and John, all the people ran together to them in the porch, which is called Solomon's, greatly amazed. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். 3ஆம் வசனம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 4ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, "எங்களை நோக்கி பார்" என்றார்கள். 5ஆம் வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, "வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட" என்று சொல்லி 7ஆம் வசனம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8ஆம் வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். 9ஆம் வசனம். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு. 10ஆம் வசனம். தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்தவர்களை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 11ஆம் வசனம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். After the day of Pentecost was fully come, the disciples received the baptism of the Holy Spirit. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது சீஷர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். They were bold and they
preached the gospel. அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். And we see on the day of Pentecost, 3,000 people got saved. பெந்தேகோஸ்தே என்னும் அந்த நாளிலே கிட்டத்தட்ட 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். They continued in apostles' doctrines and in prayer. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் ஜெபத்திலும் தரித்து இருந்தார்கள். They went to the temple and prayed every day. ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவாலயத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார்கள். Here we see Peter and John going to the temple at the 9th hour to pray. 9ஆம் மணி வேளையாகிய ஜெப வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து செல்கிறார்கள். We also see Peter and John together in Luke chapter 5. They were partners in fishing business. சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் மீன் பிடிக்கிற தொழிலிலே அவர்கள் நண்பர்களாய் காணப்படுகிறார்கள். And also Luke chapter 22, Jesus asked both Peter and John to prepare for Passover. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக இருவரையும் அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Also we see in John chapter 20, Mary Magdalene goes to the tomb on the day the Lord Jesus rose from the dead. She finds the tomb empty and she comes to the disciples to tell them. மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு நேராக ஓடி சென்று பார்த்து கல்லறை திறந்திருக்கிறதைக் கண்டு முதலாவது சீஷரிடத்திலே சொல்லும்படியாக நற்செய்தியை அவள் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். We see Peter and John and the other disciples go towards the tomb. அவர்கள் அறிவித்த பொழுது யோவானும் பேதுருவும் கல்லறைக்கு அண்டையிலே அவர்கள் ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். Scripture says John outran Peter and got there first. பேதுரும் யோவானும் முந்திக்கொண்டு அவர்கள் கல்லறை அண்டைக்கு ஓடினதை இங்கே நாம் பார்க்கிறோம். So they were together in the ministry. இவர்கள் இருவரும் இணைந்தவர்களாக இந்த ஊழியத்தை தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். Here we see they are going to the temple at the hour of prayer, the 9th hour. இங்கே நாம் பார்க்கிறோம் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையாகிய ஜெப நேரத்திலே அவர்கள் ஆலயத்திற்கு கடந்து செல்கிறார்கள். 9th hour means it is 3 p.m. 9ஆம் மணி வேளை என்றால் அது 3 மணி ஆகும். Jews observed three periods of prayer in a day: 9 a.m., 12 a.m. and 3 p.m. யூதர்கள் தேவ சமூகத்திலே 3 ஜாமங்களில் இருப்பார்கள். 9 மணி, 12 மணி, 3 மணி அளவிலே. Here we see they were continually in prayer daily with one accord in the temple. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த இருவரும் இணைந்து ஒருமனமாய் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு செல்லுகிறார்கள். Verse 2 it says there was a certain lame man who was born lame from the mother's womb, was carried daily and they placed him at the gate beautiful. 2ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் பார்க்கிறோம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். The lame man was placed at the entrance to the temple to beg. அந்த சப்பானியான மனுஷனை ஆலயத்தினுடைய வாசலிலே அமர வைப்பார்கள். எதற்கு என்றால் பிச்சை எடுக்கும்படியாக. Jews, when they went to the temple to pray, they had the custom of giving alms to the poor. யூதர்களுடைய முறைமையின்படி ஜெப ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்கு போவதற்கு முன்பதாக அங்கே இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வது அவர்களுடைய வழக்கமாய் இருந்தது. So this lame man was at the right place. ஆக இந்த சப்பானியானவர் சரியான இடத்திலே அவர் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். Somebody carried him every day and they placed him in that place. அவருடைய குடும்பத்திலிருந்து யாரோ ஒருவர் அவரை சுமந்து கொண்டு வந்து சரியாக அந்த இடத்திலே அமர வைப்பார்கள். The lame man, he was not able to stand up and walk on his own. அந்த சப்பானியானவன் தானாகவே எழுந்து நிற்கவோ நடக்கவோ அவனால் கூடாத ஒன்றாய் இருந்தது. In those days there was no help for the disabled people
from the government. அந்த நாட்களிலே அரசாங்கத்தின் மூலமாக இப்படிப்பட்ட இயலாதவர்களுக்கு உதவி செய்யும்படியான எந்த காரியங்களும் அல்ல. He would ask the people passerby, ask for alms. அங்கே கடந்து போகிற மக்களிடத்திலே அவர்கள் உதவி கேட்பார்கள். Probably he would cry and say, alms for the poor. அவர்கள் அழுது பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். Probably he said, sir, madam, do you have any change for me? And probably they would put the money in his cup. அங்கே பிச்சை கேட்கிறவர்கள், ஐயா அம்மா எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் தட்டிலே அவர்களால் இயன்றதை ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க. This is how he made his living. இப்படிதான் அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். He was like that for 40 years. இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை 40 ஆண்டுகளாக அவர் நகர்த்தி விட்டார். This man, at the time he meets Peter and John, he was about over 40 years old. 40 ஆண்டு காலங்களிலே பேதுரு யோவான் ஆகிய இருவரையும் அவர் சந்திக்க தவறிவிட்டார். So he was born lame. ஏனென்றால் அவர் பிறவியிலே ஒரு சப்பானியாய் முடவராய் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். It wasn't his fault, he was born lame. அவர் சப்பானியாய் பிறந்தது அவருடைய குற்றம் அல்ல. So he was making his living by begging. தன்னுடைய வாழ்க்கையை பிச்சை எடுப்பதன் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். So they placed him at a gate called Beautiful. ஆக அந்த சப்பானியான மனிதனை அலங்காரம் எனப்பட்ட வாசல் அண்டையிலே அமர வைப்பார்கள். The Beautiful gate was made out of Corinthian bronze and had beautiful design. அலங்கார வாசல் என்று சொல்லும் பொழுது கொரிந்தியர்களால் அலங்காரம் என்று பெயர் பெற்றதாக அங்கே இருக்கிறது. Here we see in verse 3, he sees Peter and John come to the temple at the hour of prayer and is asking them alms. இங்கே பார்க்கிறோம், இந்த சப்பானியானவர் பார்க்கிறார் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையாகிய ஜெப வேளையிலே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படியாக வருகிறார்கள். அவர்களிடத்திலே இவர் பிச்சை கேட்கிறார். So here we see in verse 4, there was eye contact between the lame man and Peter. இங்கே நாம் பார்க்கிறோம் பேதுருவுக்கும் அந்த சப்பானியா இருக்கிற மனிதரையும் இருவர்களுக்குள்ளாக அந்த கண்ணின் மூலமாக பார்த்து கொள்ளுகிறார்கள். Peter says to him, look on us, to the lame man. பேதுரு அந்த சப்பானியான மனுஷனை பார்த்து சொல்கிறார், எங்களை நோக்கி பாரும் என்று சொல்லி. The lame man was expecting to receive something from them. Probably he was expecting some money. இப்படி சொன்ன உடனே அந்த சப்பானியான மனுஷன் பேதுருவிடத்திலே ஏதாகிலும் பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை பார்த்தான். But Peter said to him, silver and gold have I none, such as I give thee. பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு வேண்டிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று. So what he is saying to him, I don't have money to give you, I will give you something different. உன்னிடத்தில் கொடுப்பதற்கென்று வெள்ளியோ பொன்னுமான பணம் என்னிடத்தில் இல்லை, அதை தாண்டி ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். He says, in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. அவர் சொன்னதாவது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று அவர் சொன்னார். Verse says, he took him by the right hand and lifted him up. Immediately his feet and his ankle bones received strength. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. He helped him, he touched him and he lifted him up. He says, silver and gold I do not have, but what I do have I give thee. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. பேதுருவானவர் அவரை தொட்டு அவரிடத்தில் சொன்னது என்னவென்றால், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவர் கரத்தை பிடித்தார். Immediately we see his feet, his ankle bones and the muscles and the tissues, they received strength in a matter of seconds. He stood,
he leaped and he walked and began to praise God. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணினான். Now he is independent. He is entering together with Peter and John into the temple. அவன் தானாகவே எழுந்து நின்று எந்த உதவியும் இல்லாமல் தேவாலயத்திற்குள்ளாக பேதுருவோடும் யோவானோடும் கடந்து செல்கிறான். He received his miracle in a matter of seconds. அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் சில வினாடிகளிலே. See, he was in a hopeless condition for 40 years. நம்பிக்கற்ற சூழ்நிலையிலே 40 ஆண்டுகளாய் இந்த மனிதன் காணப்பட்டார். As we continue to look at these verses, all the people knew the lame man was sitting at the gate beautiful. ஆக இந்த வசனங்களை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், அங்கே இருந்த ஜனங்கள் எல்லோரும் இவனை பார்த்து இவன் அல்லவா அந்த வாசல் அண்டையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று சொல்லி ஜனங்கள் பார்த்தார்கள். They were all filled with wonder and amazement of the miracle that happened to this man. இந்த சப்பானிக்கு நடந்த அற்புதத்தை கண்டு அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் பிரமிப்பு அடைந்து ஆச்சரியப்பட்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். Here we see that this man held Peter and John, and people were gathered together greatly amazed. இந்த சப்பானியான மனுஷன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Peter answered them. They were looking at them with amazement. ஜனங்கள் எல்லோரும் இப்பேற்பட்ட அற்புதம் நடந்ததை குறித்து பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிரமிப்பு அடைந்தார்கள். Peter said to them, "It's not because we have some power or of our holiness." பேதுரு ஜனங்களை பார்த்து சொன்னது என்னவென்றால், எங்களுடைய பரிசுத்தத்தினாலேயோ எங்களுடைய வல்லமையினாலோ இந்த அற்புதங்கள் நடக்கவில்லை. He began to say, "The God of Abraham, God of Isaac, God of Jacob, God of our fathers has glorified his son Jesus through this miracle." அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கும் பொழுது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி பிரசித்தப்படுத்தினார். He was, in other words, saying to them, "You crucified Lord Jesus." அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று. And in the name of the Jesus Christ of Nazareth, he is able to stand up and walk. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இந்த சப்பானியான மனுஷன் இன்றைக்கு எழுந்து நின்று நடக்கிறான் என்று பிரசித்திப்படுத்தினார்கள். He is saying to them, this lame received perfect soundness and strength through faith in the name of Jesus Christ of Nazareth. இந்த சப்பானியான மனுஷன் தன்னுடைய அற்புதத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றார்கள். This man was radically changed because we have the same Holy Spirit and we have the same God. Miracles are possible today. அந்த சப்பானியான மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். அதே பரிசுத்த ஆவியானவரும் அதே தேவனும் தான் இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். But this lame man was expecting them put some money in their cup. He got something totally different. ஆனாலும் இந்த சப்பானியான மனுஷன் பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாகிலும் பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தான். His life was totally transformed. He got his life back. மாறாக அவனுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாக மாறி மறுவாழ்வை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டார். There is power in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை உண்டு பிரியமானவர்களே. There is healing in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டு. There is deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு. There is joy in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி உண்டு. There is salvation in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு. There is no other name but only in the name of Jesus Christ can people be saved. மற்ற எந்த நாமத்தினாலும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டு. Bible says in Philippians chapter 2 verses 9 to 11. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரையில், Wherefore God hath highly exalted him and given him a name that is above every name,
that at the name of Jesus, every knee should bow of the things in heaven and the things in the earth and the things under the earth, and every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். There is power in that name. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. Jesus said in John chapter 16, "Verily, verily, I say unto you, whatsoever you ask the Father in my name, He will give it to you." இயேசு சொன்னார், யோவானின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்றார். When you need healing, call on Him. உங்களுக்கு சுகம் வேண்டுமென்றால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். When doctors given up on you, call on Him. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். When you're going through family problems, call on Him. There is no way out and you're in terrible situation, call on Him. குடும்பத்தில் பிரச்சனையா, மோசமான சூழ்நிலைகள் வாயிலாக கடந்து செல்கிறீர்களா, இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். Maybe your children have gone away from home and they not come back, call on Him. God will bring them back. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டை விட்டு காணாமல் உங்களை விட்டு விட்டு போய்விட்டார்களா, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், மீண்டுமாய் அவர்களை அவர் கொண்டு வருவார். God can fix your broken situation. God can fix your broken. தேவன் உங்களுடைய உடைந்த வாழ்க்கையும் உடைந்த இருதயத்தையும் சரி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, God can fix this broken. உடைந்து போயிருக்கிற வாழ்க்கையை ஒட்டுவதற்கு தேவனால் கூடும். Shall we pray now? நாம் இப்பொழுது ஜெபிப்போம். If you want to know Jesus Christ as the Lord and Savior, just going to pray. Please repeat this prayer after me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் செய்கிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக நீங்கள் செய்யுங்கள். Loving Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திற்கு வருகிறோம். Lord Jesus, you came into this world and you died for me on the cross of Calvary. இயேசுவே, இந்த பூமிக்கு நீர் எனக்காக வந்தீர், எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர். You took my sins and sickness upon yourself and you rose again on the third day. I come to you. I repent of my sins. எனக்காகவும் என் பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவிலே மரித்து மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள என்னை தீர்மானிக்கிறேன். Cleanse me from all unrighteousness. I receive you as the Lord and Savior in my life. In Jesus' name. Amen. என்னுடைய எல்லா அழுக்கான பாவங்களை எனக்கு சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய நீதினால் என்னை நீதிமானாக்கி அருளும். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed that prayer, you accepted the Lord Jesus Christ, I would advise you to go to a local church. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் அருகாமையில் உள்ள திருச்சபைக்கு போகும்படியாய் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். Just going to pray for healing or deliverance or whatever you need in your life. Because we looked at right now, there is power in the name of Jesus. இப்பொழுதும் கூட உங்களுடைய விடுதலைக்காகவும் சுகத்திற்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நாம் பார்த்தோம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு என்பதை சொல்லி. Loving Heavenly Father, you are God of miracles. You are same yesterday, today and forever. அன்பின் தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். What you did in the Bible, you are God of the Bible. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறீர். நீர் வேதாகமத்தின் தேவனாக இருக்கிறீர். Probably people right at the moment with great needs, whatever their need may be, physical healing they may need, or that family situation, whatever problem they may have.
This man suffered for 40 years. In a matter of seconds, his situation was turned around. Lord, I pray in the mighty name of Jesus of Nazareth, touch each and every one of them. Meet all their needs. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இப்போது ஜெபவேளையில் இணைந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட தேவைகளோடு அவர்கள் செபித்து கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப சூழ்நிலை, வேலையிலே போராட்டம், வாழ்க்கையிலே பிரச்சனை என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை பேசுகிறோம் அப்பா. 40 ஆண்டுகளாய் வேதனைப்பட்ட அந்த சப்பானியுடைய வாழ்க்கையில கர்த்தர் நொடிப்பொழுதிலே அற்புதம் செய்தரே, அதே போல உடைய வாழ்க்கை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் செய்தருளும். We give you all the glory in Jesus' mighty name. Amen. எல்லாம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.